வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான லஞ்ச் தக்காளி சாதம், பருப்பு வடை, பருப்பு போட்ட மசால் வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. டேஸ்டியான லஞ்ச் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். முதல்ல வடைக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு மூணுமே 1 கப் எடுத்துக்கலாங்க. 3 பருப்பும் ஒரே மெஷர்மெண்ட்லேயே நம்ம எடுத்துக்கலாங்க. 1/2 கப் எடுத்தால் 3 பருப்புமே அரை கப் நம்ம எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. கொஞ்சம் 1.5 மணி நேரமாவது ஊற வச்சுக்கலாம். இப்போது தேவையான அரிசி நம்ம எடுத்து அதையும் நம்ம தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சிடலாங்க. இப்போ தக்காளி சாதத்துக்கு 2 பெரிய தக்காளி, புளிப்பில்லாத தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் ஒன்று இந்த போல் சின்ன சின்னதாக ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை 2 பட்டை, ஒரு 4 லவங்கம் இதை எடுத்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ப்ளெயின் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருள்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாங்க. கூடவே சோம்பும் போட்டுடலாம். இதை அரைச்சிக்கலாங்க. இது போல் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடலெண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த தாளிக்கிற பொருள் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டுடலாங்க. இதனால் வறுப்பட்டு தான் சோம்பு போட்டுடலாங்க. இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டேங்க. கல் உப்பு தான் போட்டேன். இதில் தேவைப்பட்டால் கூட நம்ம பின்னாடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். இப்போது மஞ்சத்தூள், ப்ளெயின் மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு இதில் வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி விழுது இதில் போட்டுட்டு இதையும் நல்லா கரண்டியில் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் அப்படியே வதக்க விட்டுருலாங்க. இது நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போக அடுப்புலேயே நல்லா கொதிக்கிட்டோங்க. மூடி வச்சிடலாம். நடுவில் ஒரு தடவை கரண்டியில் நல்லா கலந்துக்கலாம். இன்னும் நல்லா இது சுருளை நல்லா வதங்கட்டும். மூடி வச்சிடலாங்க. இப்போது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கும் இந்த பருப்பு. தண்ணி வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் உப்பும் போட்டுட்டு அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறன்னு அரைச்சி இந்த போல் எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 இந்த போல் உரித்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது நல்லா ட்ரை ஆகிட்ருக்கோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசனை போக இந்த தக்காளி சாதத்துக்கு மசாலா தயாராகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஸ்டவ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த போல் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாங்க. அரைச்ச இந்த மாவில் வெங்காயம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை எல்லாம் கிள்ளி போட்டுடலாங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாங்க.
நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாவை கொஞ்சமாக ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு தண்ணி நல்லா கையில் நல்லா தடவிட்டு இப்படி தட்டிக்கலாங்க. தட்டிட்டு அழுத்தி ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டுடலாம். அது போல் எல்லா வடையும் நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு போட்டுடலாம். நல்லா டேஸ்டான மசால் வடை தயாராகிடுங்க. நல்லா சாதத்துக்கு இது தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து செவந்த பிறகு எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடலாங்க. இது 3 பருப்பு போட்டு செஞ்சதால் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த லஞ்சுக்கும் கொடுத்து அனுப்பலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலா நல்லா ஆறி இருக்குங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச சாதத்தை இதில் போட்டுடலாம். தேவையான அளவு சாதம் இதில் போட்டுட்டு கிளறிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது போல் கரண்டியில் கலந்து விட்டுடலாங்க. இப்போ நல்ல டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது நல்லா லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்டியான தக்காளி சாதமும் பருப்பு போட்ட மசால் வடை நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.